ஹலோ எவ்ரிவான். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிரான்சிஷன் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ டிரான்சிஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்திங்கன்னா எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்சிஷன் டிலே ப்ராப்பர்ட்டி. ஸோ வெல்கம் டு அவர் சேனல் டெய்லி டெக் அப்டேட்ஸ். இந்த டிரான்சிஷன் பார்த்திங்கன்னா நம்ம 3 செகண்ட் போன லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் டிரான்சிஷன் 3 செகண்ட்ஸ்க்கு அலோவ் பண்ணேன். ஸோ 3 செகண்ட்ஸ்க்கு நான் அலோவ் பண்ணனால நமக்கான கூகுள் க்ரோமில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் எந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி கிடச்சிது. ஸோ 3 செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹாவர் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா டிலே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிரான்சிஷன் டிலே ஆகணும். எனக்கு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நடக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த வெப்பேஜ் நான் ஓப்பன் பண்ணோடனே எனக்கு இந்த மாதிரி இந்த ஆரோ மார்க் எப்போல்லாம் நான் இந்த கண்டெய்னர் மேலே கொண்டு போகிறனோ அப்போ பார்த்திங்கன்னா அதோட வித்து மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வித்து 100 பிக்சல் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பேன். அப்புறம் நான் ஹாவர் ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா 500 பிக்சல் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா 100லேருந்து 500க்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இது ஹாவர் ப்ராப்பர்ட்டி மூலிமா தான் நடக்குது. நான் அது பார்த்திங்கன்னா அந்த ஆரோ மார்க்கை நான் அதை மேலே கொண்டு போனோன்னே இந்த மாதிரி நடக்கும். ஸோ அதுதான் ஹாவர் ப்ராப்பர்ட்டியோட ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி ஒருத்தனும் நடக்கக்கூடாது, இன்ஸ்டண்ட்டாக நடக்கக்கூடாது, கொஞ்சம் டிலே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இந்த டிரான்சிஷன் டிலே ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த டிரான்சிஷன் டிலே ப்ராப்பர்ட்டிக்கான சின்டாக்ஸ் பார்க்கலாம். வரேன். ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் டிலே. இது பார்த்தீங்கன்னா எதை ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய எஃபெக்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் டிலே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு தான் டிலே டிரான்சிஷன் டிலே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ டிரான்சிஷன் ஹைஃபன் டிலே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோலன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ செமிகோலன். அந்த ஃபார்மெட்டை நீங்கள் மறந்துடாதீங்க. அதை மறக்காமதினாவே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் சின்டாக்ஸ் எரர் கண்டிப்பாக வராது. ஸோ டிரான்சிஷன் டிலேன்ற ப்ராப்பர்ட்டி கோலன். நம்ம அந்த டிரான்சிஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு நம்மளால் டிலே பண்ண முடியுமோ அந்த செகண்ட்ஸை நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறது வேல்யூ. ஸோ நான் 3 செகண்ட்ஸ் டிரான்சிஷனை டிலே பண்ணேன் அப்படின்னா நம்ம வெப்பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா வேலை செய்யும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ரிசல்ட்டு காட்டாது. ஸோ நார்மலாக தான் இருக்கும். அதுக்காக தான் டிரான்சிஷன் டிலே ப்ராப்பர்ட்டி நம்ம கொண்டு வருவோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபோனில் நம்மளோட வெப் ப்ரௌசர் நம்மளோட வெப்பேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோடிங் ஆகும். ஸோ அந்த லோடிங் ஆகிற டைமை பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிலே ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய வெப்பேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிவாகவும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா யூசர்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் மாறிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம், டிரான்சிஷன் டிலே ப்ராப்பர்ட்டி யூஸ். ஸோ டிரான்சிஷன் டிலே கோலன் வேல்யூ செமிகோலன். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் இந்த கோடிங்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் டிரான்சிஷனில் வித்து 3 செகண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ வித்துன்றது அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் நான் எக்ஸ்டெண்ட் அதுக்கு மட்டும் நான் அனிமேஷன் ஆட் பண்ணுறதுனால வித்தை மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ 3 செகண்ட்ஸ் அப்படின்றது அந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக 3 செகண்ட்ஸ் தான் நடக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் டிரான்சிஷன் டிலே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும். ஸோ TRAN டிரான்சிஷன் ஹைஃபன் டிலே. ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் டிலேயில் நான் ஒரு 10 செகண்ட்ஸ் கொடுக்குறேங்க. ஸோ நான் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல டிரான்சிஷன் டிலேயில் நான் 10 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். மறந்துடாத நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வேல்யூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வேல்யூக்கு பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட யூனிட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணும். ஸோ அதோட யூனிட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது கொஞ்சம் எரர் காட்டும். ஸோ நீங்கள் மறந்துடாதீங்க. பிக்சலாக இருந்தால் பிக்சல், ஹைட்டாக இருந்தால் சென்டிமீட்டரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சென்டிமீட்டரில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ செகண்ட்ஸ் டியூரேஷனில் இருக்கும்போது செகண்ட்ஸ் யூனிட்டை நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணி Ctrl+S கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம Notepad++ முடிச்சாச்சு. இப்போ நம்ம குரோம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ 10 செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டிலே ஆகும். பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். அந்த ஹாவர் ப்ராப்பர்ட்டி பாருங்கள் யூஸ் ஆகலை. நான் அந்த ஆரோ மார்க்கை கொண்டு போய் அது மேலே வச்சதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா அதுதாங்க டிலே ப்ராப்பர்ட்டி. இப்போ 10 செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும்.
இப்போ 10 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ஹாவர் ப்ராப்பர்ட்டி மூலிமா அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது பார்த்தீங்களா. ட்ரான்சிஷனில் வித்தின் மட்டும் 3 செகண்ட்ஸ் கொடுத்துருப்போம் அனிமேஷன் நடக்கக்கூடியது. ஸோ அதுலேருந்து நான் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமும் பாருங்கள் ட்ரான்சிஷன் டிலே ஆகும். 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகும். பார்த்தீங்களா 10 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகுது. ஸோ இதுதான் ட்ரான்சிஷன் டிலே ப்ராப்பர்ட்டி. ஸோ ட்ரான்சிஷன் டிலேயில் நீங்கள் செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 செகண்ட்ஸ் வச்சனால உங்களுக்கு கொஞ்சம் மெயின் டிஃப்ரென்ஸாக காட்டும். ஸோ 4 செகண்ட்ஸ் ஆர் 5 செகண்ட்ஸ் நீங்கள் மினிமம் செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம்னா ட்ரான்சிஷன் டியூரேஷன் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டிஸ், டைமிங் ஃபங்க்ஷன் பற்றி எல்லாமே பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரோம் பேஜில் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.